சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் யாரை குறிக்கிறோம், எந்த சமூகங்களை குறிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையிலேயே பார்த்தால் இடஒதுக்கீட்டை பெறக்கூடிய சமூகங்கள் அனைத்தும் சமூக நீதி சமூகங்கள் தான். தலித்துகள் பழங்குடிகள் மட்டுமல்ல, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த ஓபிசி தான் இடம் உண்டு. ஏன் இவர்களுக்கு இடஒதுக்கீடு? இந்த கேள்விக்கான விடைதான் சமூக நீதி என்பதை உணர்த்துகிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்றும் குறிப்பிடவில்லை, பேக்வர்ட் கிளாஸ் என்பதில் கூட ஓபிசி என்று எங்கும் குறிப்பிடவில்லை. சோசியலி எஜுகேஷனலி என்றால் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்கள், அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதியின் அடிப்படை. ஆகவே சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள் என்கிற போது ஷெட்யூல் காஸ்ட் மட்டுமல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மட்டுமல்ல, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற சமூக பிரிவினரும் தான். அவர்களை ஏன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அழைக்கிறார்கள்? அதர் என்று சொல்லுகிற போது ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார் என்ற கேள்வி எழுகிறது. ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் பேக்வர்ட் கிளாஸ், அவங்கதான் பேக்வர்ட் கிளாஸ். ஷெட்யூல் காஸ்ட் அல்லாத, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அல்லாத பின்தங்கிய மக்கள் தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆக எல்லோருமே பின்தங்கிய மக்கள் தான், பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு தலைமுறையாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக இழிவு இல்லாமல் இருக்கலாம், சமூக இழிவு என்கிற நிலையை தாண்டி வன்கொடுமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இழிவும் இருக்கிறது, வன்கொடுமையும் இருக்கிறது. கல்வி மறுப்பின் மூலம், வேலை வாய்ப்பு மறுப்பின் மூலம், அதிகார மறுப்பின் மூலம் ஓபிசி சமூகத்தில் இருக்கும். இதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்ற சொல்லை அவர் கையாண்டிருக்கிறார் என்கிற அந்த சூழலில் தான் ஓபிசி சமூகத்தினருக்கு என்று ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் எழுப்புகிறார். அவர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அவர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அது மிக முக்கியமானது கோடா சிந்து பில் என்கிற மசோதா நிறைவேற்றப்படாமல், அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் இருந்ததால் நேரு அவர்களின் மீதே அவர் வருத்தப்பட்டு கோபப்பட்டு அவர் மீது குற்றம் சாட்டுகிறார். இரண்டாவதாக திட்டக்குழு என்கிற அந்த பிளானிங் கமிஷன் என்கிற அந்த அமைப்பிலே தனக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கவில்லை என்ற வழி அவருக்கு இருந்தது. நான் ஒரு எக்கனாமிஸ்ட் என்று தெரிந்தும் கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு எனக்குரிய அங்கீகாரத்தை தரவில்லை, அது அவருடைய குற்றச்சாட்டு. மூன்றாவது மிக முக்கியமானது, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான வெல்ஃபேர், அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும், ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன். அதை இந்த ஆட்சியாளர்கள் பொருட்படுத்தவில்லை என்ற காரணங்களை அடுக்கடுக்காக ஊடகவியலாளர்களிடையே சொல்லியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே சமூக நீதி சமூகங்களை பற்றிய சிந்தனை என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையிலிருந்து விதைத்தது, நாம் புதிதாக சொல்லிவிடவில்லை. எனவே எஸ்சி ஒற்றுமை என்பதை தாண்டி, எஸ்சி எஸ்டி ஒற்றுமை என்பதை தாண்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி ஒற்றுமை என்பது நீண்டகால தேவையாகவும் நீண்டகால கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடையாள அரசியல் பேசுகிறவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு அடையாளத்தை மையப்படுத்திக் கொண்டு சுருங்கி போகிற நிலையை நாம் பார்க்கிறோம். உரிமைகளுக்காக அடையாளம் தேவைதான். தமிழர் என்பது கூட ஒரு அடையாளம் தான். பறையர் என்பது ஒரு அடையாளம் என்றால் தமிழர் என்பது ஒரு அடையாளம் தான். பறையர் என்கிற அடையாள அரசியல் கூடாது என்றால் தமிழர் என்கிற அடையாள அரசியலும் கூடாது என்ற ஒரு வாதம் வரும்.
ஆனால் அடையாளங்கள் என்பது உரிமைகளுக்கான குரல் எழுப்புவதற்கு, அது விடுதலைக்கான குரல் அல்ல. உரிமைகளை பெறுவதற்கான ஒரு அடையாளம். நான் இஸ்லாமியர் என்று சொல்லுவதும், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதும், நான் தலித் என்று சொல்லுவதும், நான் தமிழர் என்று சொல்லுவதும் எல்லாம் அடையாளங்கள் தான். இந்த அடையாள அரசியல் எதற்காக என்றால் தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதும். தனித்துவத்தை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆதிக்கம் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது என்கிற இடத்தில் தான் தனித்துவம் என்கிற கேள்வி எழுகிறது. இந்தி என்னை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது, தமிழ் என்கிற பாரம்பரியத்தை, அந்த தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான நிலை வருகிற போது தமிழன் என்ற அடையாளம் தேவைப்படுகிறது. இனம் என்கிற ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. இன்னொரு இனம் என்னை ஆதிக்கம் செய்துவிடாமல் நான் என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது என்று நாம் உரிமை கோருகிற இடத்திலே அடையாள அரசியல் தேவைப்படுகிறது. ஆனால் எல்லா அரசியலும் விடுதலை அரசியலை நோக்கி பயணிக்க வேண்டும். நம் மீதான ஒடுக்குமுறைகளில் இருந்து, நம் மீதான சுரண்டல்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும். நம் மீதான ஆதிக்கத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும். ஆகவே அதிலிருந்து விடுபடுவதற்கு அடையாள அரசியல் ஒரு தற்காலிக ஏற்பாடு, ஒரு இடைக்கால ஏற்பாடு, அது தேவையானதும் கூட. அப்படிப்பட்ட நிலையை நாம் எப்படி ஒருங்கிணைவது என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள். தமிழர்களாக ஒன்றாக இணைவதா, பாட்டாளி வர்க்கமாக ஒன்றாக இணைவதா, அல்லது தலித் என்ற அடையாளம் தேவையில்லை, எனக்கு பறையர் என்ற அடையாளம் போதும், அல்லது தேவேந்திர வேளாளர் என்கிற அடையாளம் போதும், அல்லது அருந்ததியர் அடையாளம் போதும் என்று ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகள் தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லுகிற போது ஆளாளுக்கு ஒரு பெயரை நமக்கு சூட்டுகிறார்களே, நமக்கு என்ன பெயர் என்று அவர் கேட்டார். நமக்கு எந்த பெயரும் வேண்டாம், நாம் ஜனநாயக சக்திகள், சமூக நீதி சக்திகள் என்ற புரிதலே போதுமானது. நாம் ஜனநாயக சக்திகளாக அணிதிரள வேண்டும், சமூக நீதி சக்திகளாக அணிதிரள வேண்டும். ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் எல்லோரும் நமக்கு பெயர் சூட்டுகிறான் என்றால், நாம் எப்போதும் சாதி என்கிற இழிவான அடையாளம் தேவையில்லை என்கிற கருத்தை கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர் காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் சாதியை பெருமிதமாக ஏற்றுக்கொள்கிறவன் தான் அதை திரும்ப திரும்ப சொல்லி அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறான். சாதி வேண்டாம் என்கிறவன் எப்போதும் பெயரை பற்றி கவலைப்பட்டதில்லை. அடுத்தவன் தான் நமக்கு பெயர் வைத்திருக்கிறானே தவிர நான் அந்த பெயரை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் அந்த பெயரில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அடையாளத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நான் அருவருப்பாக பார்க்கிறேன், அந்த அடையாளம் தேவையற்றதாக பார்க்கிறேன். சாதியற்ற ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். இன்றைய நாளில் இருந்துள்ள என்னுடைய முப்பாட்டன் கௌதம புத்தர் காலத்திலிருந்து என்ற ஞான வம்சம் இதைத்தான் பேசியிருக்கிறது. புத்தனுடைய வம்சம் என்பது ஒரு ஞான வம்சம். அவன் சாதி அடையாளத்தை எதிர்த்திருக்கிறான், சனாதனத்தை எதிர்த்திருக்கிறான். கௌதம புத்தர் காலத்திலிருந்தே இந்த அடையாள எதிர்ப்பு என்பது நமக்கு தேவையில்லை என்று உதறி எரிந்திருக்கிறோம். அந்த காலத்தில் இந்து என்கிற அடையாளம் கிடையாது, வைதிக மதம் தான் இருந்தது. வேதிக் ரிலிஜன் என்று சொல்லப்படக்கூடிய வைதிக மதம் தான். அந்த காலத்தில் நாகர்கள் வாழ்ந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல்களில் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஆதிசேஷன் என்கிற பாம்பு படுக்கைகளை அரங்கநாதன் தடுத்து கிடக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சிவபெருமான் கழுத்திலே நாகப்பாம்பு எப்போதும் படமெடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக சிவனும் நாக அடையாளத்தோடு இருக்கிறான். வைணவ கடவுளாக இருக்கிற பெருமாளும் மகாவிஷ்ணுவும் நாக அடையாளத்தோடு இருக்கிறார். ஆனால் இந்த அடையாளம் கௌதம புத்தருக்கும் இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி? கௌதம புத்தர் எப்படி மகாவிஷ்ணு அடையாளத்தை அல்லது சிவபெருமானுடைய அடையாளத்தை பெற்றிருக்க முடியும்? நாகவம்சத்தை சார்ந்தவர்கள் பௌத்தர்கள். அவர்கள் அந்த காலத்தில் இருந்த வைதீக மதத்தை சார்ந்தவர்களை எதிர்த்தார்கள். பரப்பின் அடிப்படையிலான பேதத்தை எதிர்த்தார்கள். பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எதிர்த்தார்கள். அந்த பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற கருத்தில் தான் சனாதனம். சனாதனம் என்கிற சொல்லுக்கு பெயர் நிலையானது என்று பொருள். எட்டர்னல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அழிவில்லாதது என்று பொருள், தொடக்கம் இல்லாதது என்று பொருள், முடிவில்லாதது என்று பொருள். ஆனால் அந்த சனாதனம் எதை அடிப்படை கருத்தாக கொண்டிருக்கிறது என்றால் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு.
பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்றால் பார்ப்பன சமூகத்திலேயே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. பார்ப்பனர்களே அனைவரும் சமம் இல்லை. இதுதான் சனாதனம். பார்ப்பன சமூகத்திலேயே இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை பார்ப்பனர்களும் சமமானவர்களா என்றால், ஒரே கலாச்சாரத்தை கொண்டவர்களா என்றால் கிடையாது. குஜராத்தில் இருக்கிற, மகாராஷ்டிராவில் இருக்கிற சத்தவன் பார்ப்பனர்கள் இருக்கிற பார்ப்பனர்களை விட உயர்ந்த பார்ப்பனர்கள் என்கிற கர்வம் கொண்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய அமைப்பு தான் RSS. தமிழ்நாட்டை சார்ந்த ஐயரோ ஐயங்காரோ உருவாக்கி விடவில்லை. கேரளாவை சார்ந்த நம்பூதிரி இருக்கிற பார்ப்பனர்களிலேயே நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட மேலானவர்கள் என்கிற எண்ணம் சத்பவன் என்கிற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டு. அவர்களையும் விட உயர்ந்தவர்கள் என்று காஷ்மீர் பண்டிட்டுகள் தங்களை எண்ணக்கூடியவர்கள் அங்கு உள்ள பார்ப்பனர்கள் கருதுகிறார்கள். வெஸ்ட் பெங்கால் என்ற மேற்கு வங்கத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் பானர்ஜி என்றும் முகர்ஜி என்றும் அழைக்கப்படுகிற அவர்கள் தமிழ்நாட்டு ஐயர் ஐயங்காரோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கிடையிலே உயர்வு தாழ்வு உண்டு. நம்பூதிரிகளின் வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை சார்ந்த ஐயரோ ஐயங்காரோ நுழைந்துவிட முடியாது. இவ்வளவு பெரிய பேதத்தை கட்டி அமைத்து இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு கருத்தியல் பரப்புரையை மேற்கொண்ட மதம் தான் வைதிக மதம். அதுதான் வேதிக் ரிலீஜியன். ரிக்வேதத்திலேயே நாகர்களை பற்றிய குறிப்பு இருப்பதாக புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். ரிக்வேத காலத்திலேயே நாகர்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது என்றால், ரிக்வேதம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மண்ணை ஆண்டவர்கள் நாகர்கள் என்பதுதான் வரலாறு. அந்த நாகர்கள் தான் பிற்காலத்தில் மொழி கலப்பு ஏற்பட்டு, இனக்கலப்பு ஏற்பட்டு, குருதி கலப்பு ஏற்பட்டு பல்வேறு இனங்களாக பிரிந்து போனார்கள். அதில் எஞ்சி இருப்பவர்கள் தான் தமிழர்களாக இருக்கிறார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆய்வு முடிவு. பழைய நாகர்கள் தான் இன்றைய தமிழர்கள். பழைய பௌத்தர்கள் தான் அன்றைய நாகர்கள். எனவே இந்த நாக வம்சம் என்பது ஒரு ஞான வம்சம். இந்த நாக வம்சம் என்கிற இந்த கௌதம புத்தரின் வழியில் வந்த இந்த பரம்பரை ஆதி காலத்திலிருந்து சாதி அடையாளத்தை எதிர்த்திருக்கிறது, அடையாள அரசியலை எதிர்த்திருக்கிறது. எனவே நாம் அடையாள அரசியலை தேட வேண்டிய அவசியமே இல்லை. எவன் வேண்டுமானாலும் எந்த அடையாளத்தை வேண்டுமானாலும் தூக்கி சுமக்கட்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரே அடையாளம் ஜனநாயக சக்தி, சமூக நீதி சக்தி என்பதுதான். ஆகவே இந்த சமூகங்களை கூட நாம் SC ST OBC என்று பார்க்காமல் சமூக நீதி சமூகங்கள் என்றே பார்ப்போம். சோசியல் குரூப். எதற்கான சோசியல் குரூப் என்றால் சோசியல் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான சமூகங்கள். எண்ணி பாருங்கள், கருவறைக்குள்ளே மனிதன் நிலவிலே அடியெடுத்து வைக்க முடியும், ஆனால் ஒரு கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைந்துவிட முடியாது. இது சேரிகளில் வாழ்கிற தீண்டப்படாதவர்கள் என்று புறந்தள்ளப்பட்டிருக்கிற சமூகத்தினருக்கு மட்டுமல்ல, பார்ப்பனர்களை தவிர யாரும் நுழைய முடியாது. எல்லா பார்ப்பனரும் நுழைய முடியாது. அதற்கென்று இருக்கிற பூசாரி பார்ப்பனர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். அர்ச்சகர்களுக்கென்று இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு கருத்தியல் ஒடுக்குமுறையாக நீண்ட காலம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சமத்துவம் கோருகிற யாராக இருந்தாலும், சமத்துவத்தில் நம்பிக்கை உள்ள நம்முடைய மதிப்பா நாராயணன் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய மணிகண்டன் அவர்களாக இருந்தாலும், இந்த கருத்திலே அவர் கன்வின்ஸ் ஆவார்கள் என்று நான் நம்புகிறேன். காம்ப்ரமைஸ் ஆவார்கள் என்று நான் சொல்லவில்லை. காம்ப்ரமைஸ் வேறு, கன்வின்ஸ் என்பது வேறு. கருத்திலே உடன்பட்டால் தான் கன்வின்ஸ் ஆக முடியும். கருத்திலே உடன்படாமல் பரவாயில்லை என்றால் அது காம்ப்ரமைஸ். எனக்கு முரண்பாடு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா காம்ப்ரமைஸ். நீங்க சொல்லுகிற முழுமையா எனக்கு உடன்பாடு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிற போது அது கன்வின்ஸ் ஆகிறது. ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவத்தை நிச்சயமாக யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஆக இந்த சமத்துவம் என்கிற ஒரு கோட்பாட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த ஆண்டுக்கான சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று நாம் கருப்பொருளாக ஏன் முன்மொழிந்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இடம்தான் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தோழர்களே, சமூக நீதியை தனி ஒரு சமூகம் போராடி காப்பாற்றிவிட முடியாது. சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்கு பல முனைகளில் இருந்து ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி விடுவதன் மூலம் இடஒதுக்கீடு என்பது இல்லாமல், நோ கொஸ்டின் அட்டால் என்கிற அடிப்படையில் கேள்விக்கே இடமில்லை என்கிற நிலையில் தனியார் மயமாக்கிவிட்டால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும்.
தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடக்கூடிய நிலையை இன்னொரு புறம் நாம் எடுப்போம், அது வேறு. அதற்கு அடுத்து ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரை ஒரு சமூகம் ஒருங்கிணைந்தால் அவருடைய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன யோசிச்சு பாருங்க. ராம்விலாஸ் பாஸ்வானை எப்படி நீங்க அண்ணன் சொல்றீங்க? ராம்தாஸ் அத்வாலியை எப்படி நீங்க ஜெய்ஜெயின் சொல்லிட்டு போய் கை கொடுக்குறீங்க? அவர் தமிழ் பேசக்கூடியவரா? தமிழ்நாட்டை சார்ந்த சமூக அடையாளத்தை கொண்டவரா? தமிழ்நாட்டில் உள்ள எந்த சாதியின் அடையாளத்தையாவது அவர் கொண்டிருக்கிறாரா? கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளமும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த அடையாளமும் தான் நம்மை இணைக்கிறது. ஷெட்யூல் காஸ்ட் என்று அந்த ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் 30 கோடி பேர் இருக்கிறார்கள். பறையர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? நீ பறையர் என்கிற அடையாளத்தை மட்டும் சுமந்தான். ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அடையாளத்தை நீ ஏந்தினால் 30 கோடி பேர் என்கிற பெரும் எண்ணிக்கையை சார்ந்த ஒருவன் பறையர் என்கிற அடையாளத்தை மட்டும் சுமந்தால் சில லட்சம் பேர் கண்ட ஒரு சமூகத்தின் அங்கம் பிரதிநிதி. இதை RSS காரர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக உடைத்து விடுவது. ஷெட்யூல் காஸ்ட் என்பவர்கள் ஆர்கனைஸ் ஆகிடக்கூடாது. ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று ஆர்கனைஸ் ஆகக்கூடாது. OBC என்பவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியை உடைப்பது. உன்னை விட அவன் மேலானவன், உன்னை விட இவன் மேலானவன். உனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. நீ ஆண்ட பரம்பரை, நீ பாண்டிய பரம்பரை, நீ சோழ பரம்பரை, நீ சேர பரம்பரை, நீ பல்லவ பரம்பரை என்று அவர்களுக்கு இடையிலே ஒரு சாதி பெருமிதத்தை தூண்டிவிட்டு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பிளவை உருவாக்கி, பிரிவினையை உருவாக்கி நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் என்கிற எண்ணிக்கை பலத்தை உடைக்கிற சதி இந்த இடத்தில் தான் தொடர்கிற சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை காப்பாற்றியாக வேண்டும். இதை உணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை ஒரு சவாலாக இங்கே நாம் முன்வைக்கிறோம். அதை முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் இந்த ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17 வரையில் தொடர்ச்சியாக நாம் இது குறித்த கருத்தமர்வுகளை இணைய வழியிலே நடத்தலாம், துண்டறிக்கைகளை விநியோகிக்கலாம். இதில் நம்மோடு அவர்கள் சேருவார்களா? ஒரு கேள்வி. சேர மாட்டார்கள். அதான் நான் மறுபடியும் சொல்றேன், டெமோக்ராட்டிக் போர்சஸ். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி நம்முடைய மணிகண்டன் அவர்களும் நம்முடைய மதிப்பா நாராயணன் அவர்களும் நம்முடைய மேடைக்கு வந்து திருமாவளவனை பாராட்டி பேசுவதால் அவர்களுக்கு என்ன லாபம்? சற்று யோசித்து பாருங்கள். சாப்பிடாமல் பட்டினி கிடந்து பல மணி நேரம் காத்திருந்து நம்மிடையே அவர்கள் பேசுவதற்கு காரணம் நான் சொல்லுகிறேன், இவர்கள் தான் ஜனநாயக சக்திகள், டெமோக்ராட்டிக் போர்சஸ். விடுதலை சமூகத்தில் இந்த கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உளவியல் தான் ஜனநாயக உளவியல். சமத்துவத்திற்காக போராடுவது சரி என்பதுதான் ஜனநாயக உளவியல். வெறுப்பு அரசியல் கூடாது என்பதுதான் அவர்களின் கருத்து. துவேஷம் கூடாது. சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை விதைக்கக்கூடாது, எந்த சமூகத்தின் மீதாக இருந்தாலும் சரி. அம்பேத்கர் கோட் பண்றார், இதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் ரொம்ப பின்தங்கியவர்கள், கீழானவர்கள், அதனால அவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. இவர்கள் ஒரு காலத்தில் கும்பகோணத்தில் நடந்த சம்பவத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார். பார்ப்பனர்கள் இந்த மக்களின் குடியிருப்புகளுக்குள்ளே நுழைந்தால் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கிறது. அது அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். இது எதுக்காக அதை கோட் பண்றாருன்னா, இவங்க கீழ்சாதியும் ஒதுக்கப்பட்டதா இன்றைக்கு வரலாறு பேசுகிறது அல்ல. இவர்கள் மண்ணின் மனிதர்கள். நேரடியா பார்ப்பன சமூகத்திற்கும் பறையர் சமூகத்திற்கும் இடையிலே இருந்த முரண்பாட்டை அவர் விளக்குகிறார். பறையர்னா அவர் நாகர்கள் பொருளை குறிப்பிடுறார், பௌத்தர்கள் பொருளை குறிப்பிடுகிறார். நான் கூட ஒரு வாரத்துக்கு முன்பு பேசும்போது சிந்தனை செல்வன் பேசும்போது சொன்னேன், ரவிக்குமார் சொன்னேன், சிவ மதமும் வைணவ மதமும் கூட ஒருவேளை பௌத்த மதத்தின் பிரிவுகளாக இருக்கலாம், சிவன் பௌத்த மதத்தின் பிரிவினால் உருவான ஒரு கடவுளாக இருக்கலாம். எப்படி வைணவ மதம் அரங்கனை கௌதம புத்தரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்கிறார்கள். நான் கருதுகிறேன் பௌத்தத்திலிருந்தே வைணவம் பிரிந்து உருவாகி இருக்கலாம். பௌத்தர்கள் வைணவத்தை பின்பற்றி இருக்கலாம், பௌத்தர்களே சைவத்தை உருவாக்கி இருக்கலாம். ஒரு தாய் தான் தாய் சமூகத்தின் மீது கடுமையான வெறுப்பையும் பகையையும் கொண்டாடும், தன்னை தனிமைப்படுத்தி காட்டுறதுக்காக.
பௌத்தத்தை ஒட்டுமொத்தமா எப்படி இந்தியாவில் அழிக்க முடியும்? நாகசாகில குண்டு போட்ட மாதிரி குண்டு போட்டால் கூட எச்சல் சொச்சல் இருப்பார்கள். ஏன் நாக்பூரியை தேர்ந்தெடுத்தது அம்பேத்கர் பேசும்போது சொல்றாரு, எல்லாரும் கேட்கிறாங்க இது RSS ஹெட் குவார்டர்ங்கிறதுனால நீங்க இதை தேர்ந்தெடுத்தீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு அம்பேத்கர் சொல்றாரு, அப்படி இல்லை, அந்த படத்தில் நான் பண்ணல, இது நாகர்களின் தாயகம் நாகபுரி என்று சொல்கிறார். நாகவம்சத்தின் தாயகம் அப்படிங்கிறார், தாய் மண் அப்படின்னு சொல்றார். நாக்பூர் என்பது தமிழில் நாகபுரி, நாகபுரம், நாகப்பட்டினம், நாகர்கோயில், நாகலாந்து, இதெல்லாம் எதனுடைய எச்சம் என்றால் இந்த பாரதம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசம் முழுவதும் ஒரு காலத்தில் நாகர்கள் தான் வாழ்ந்தார்கள், ஆண்டார்கள், ஆட்சி செய்தார்கள். அந்த நாகர்களின் தாயகமாக இன்றைய மராட்டிய மண் இருந்தது, இந்த நாகபுரி இருந்தது. அப்போ வைதிக மதத்தை சார்ந்தவர்கள், அன்றைக்கு ஆரியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மரபினத்தை சார்ந்தவர்கள் வலிமையோடு இருந்த நிலையில் நாகர்கள் அனைவரையும் அழித்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாகபுரியில் ஒருத்தர் எதிரியிருந்தார், அவருடைய வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அவர்கள் ஒரு மீட்பரை தேடினார்கள், அந்த மீட்பராக தோன்றியவர் தான் கௌதம புத்தர் என்று சொல்கிறார். ஒரு மெசையா, ஒரு மீட்பர். அப்ப கௌதம புத்தர் நாகவம்சம் என்றால் திருமாவளவனும் நாகவம்சம் தான். கௌதம புத்தர் அன்றைக்கு என்ன கனவு கண்டாரோ அதைத்தான் இன்றைக்கு நாம் ஒரு கொள்கையாக பேசிக் கொண்டிருக்கிறோம், கோட்பாடாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இது வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு வயான் மீடியா என்பதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். இழந்ததை மீட்பதற்கு, வென்றெடுப்பதற்கு, உரிமைகளை மீட்பதற்கு, அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு எம்பவர்மெண்ட் என்பது தேவைப்படுகிறது. எம்பவர்மெண்ட் என்றால் படிப்படியாக அதிகார வலிமை பெறுவது. ஒரே நாளில் ஒருத்தன் வலிமை பெற்றுவிட முடியாது. அதிகார வலிமையை பெறுவதற்கு முன் நிபந்தனை என்ன இருக்குன்னா எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெறுவதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் ரிசர்வேஷன் தேவைப்படுகிறது. அதை ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னா ஒரு கான்செப்ட் தேவைப்படுகிறது. அந்த கான்செப்ட் தான் சோசியல் ஜஸ்டிஸ். பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது சோசியல் ஜஸ்டிஸ். சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்பது சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் என்பது வெறும் இடஒதுக்கீடு அல்ல, ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சமூக நீதிக்கான சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமூக நீதிக்கான சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வை நாம் இன்னும் வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். நம்மளை பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சிக்கலாம், ஆனால் அதற்காக ஓபிசியே நமக்கு எதிரானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த எம்பிசி சமூகமே எதிரானவர்கள் என்று சொல்ல முடியாது. அரசியலுக்காக ஒரு கட்சி நம்ம விமர்சிக்கிறது, அரசியல் ஆதாயத்திற்காக சில உதிரிகள் நம்ம விமர்சிக்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பிஜேபியில் இருக்கிற கூலி கும்பல், அதாவது இந்த சோசியல் மீடியாவில் கமெண்ட் எழுதுறோம்னா ₹2 வாங்கிட்டு கமெண்ட் எழுதுறான். ஒரு கமெண்ட் போட்டா அவனுக்கு ₹2 காசு. கருமாதிரானவன் உட்காந்துக்கிறான். அவங்க எல்லாம் கூலி உண்டு. அவர்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டா ஒரு கூலி உண்டு. அந்த உதிரிகளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் சமூகம் விழிப்பாக இருக்கிறது. அவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திய தேர்தல் தான் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல். 12 நாள் இடைவெளியில் பானை சின்னத்தை அடையாளம் கொண்டு வாக்களித்து திருப்பூரிலும் நாகப்பட்டினத்தில் நமக்கு வெற்றியை தேடி தந்தார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகளை தமிழ் சமூகம் அங்கீகரித்திருப்பது, ஜனநாயக சக்திகள் அங்கீகரித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது. ஆகவே நாம் சட்டப்பேரவை, நாடாளுமன்ற தேர்தல் போன்ற இந்த தேர்தலை குறிவைத்து நாம் இயங்கக்கூடியவர்கள் அல்ல. அது இடையிலே வந்து போகிற ஒரு இளைப்பாறுகிற ஒரு நிழல், அவ்வளவுதான். அதுவும் எம்பவர்மெண்ட் என்பதே ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய நோக்கம் சமூக நீதியை பாதுகாப்பது, அதற்கு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வென்றெடுப்பது, சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வென்றெடுப்பதற்கான களத்தை இந்த ஆகஸ்ட் 17 இருந்து நாம் தொடங்குவோம். ஓபிசி சமூகத்தை பற்றிய பில் வந்தது, அது ஒண்ணுமே இல்லை. மாநில அரசுகள்
ஓபிசி சமூகத்தை பற்றி அடையாளம் காணுவதற்கான உரிமை உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பறிக்கப்பட்ட போது இல்லை ஓபிசி சமூகத்தை பற்றிய அடையாளம் காணுகிற உரிமையை மாநில அரசுகளுக்கே வழங்குகிறோம் என்று சொல்லுகிற ஒரு சட்ட மசோதா வந்தது. அதை வரவேற்று நாம் பேசணும். அதுதான் நான் 4 நிமிஷம் பேசினேன். 14 நிமிஷம் 10ல் நான் இருக்கோட சிந்தனை செல்வேன். அங்கே நான் 2 நிமிஷம் கூறுவோம். அதில் நான் போராடி 3 நிமிஷம் தான் பேச முடியும். படன்னு இருக்கும். எதை பேசுறது எதை விடுறது அப்படிங்கிறது ஒரு தடுமாற்றம் நமக்கு வந்துடும். அந்த 4 நிமிடத்திற்குள் 4 செய்திகளை சொன்னோம். அதில் தலித் கிறிஸ்டியன்ஸ் என்கிற கிறிஸ்தவத்தை தழுவிய தலித்துகளுக்கும் உரிமை வேண்டும் என்கிற கருத்தையும் அதில் நாம் பதிவு செய்தோம். மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டுமானால் 50% இருக்கிற உச்ச வரம்பை தகர்க்க வேண்டும். இதை நீ கரெக்ட் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியுது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். உச்சநீதிமன்றம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு ஓபிசி பற்றி நீ அடையாளம் காண முடியாது. ஒருத்தர் சேர்க்கவோ ஒருத்தர் நீக்கவும் முடியாது. ஷெட்யூல் காஸ்ட் அப்படிதான். யூனியன் கவர்மெண்ட்ல போய் நாடாளுமன்றத்தில் பேசிதான் ஒரு சமூகத்தை ஒரு பட்டியலுக்குள்ள சேர்க்கிறது அல்லது இணைக்கிறது, இது நீக்கிறது. பட்டியல் சமூகம்னு நமக்கு மட்டுமே நாம் உரிமை கொண்டாடுகிறோம். எல்லா சமூகங்களும் பட்டியல் சமூகம் தான். இடஒதுக்கீடு பெறுகிற சமூகங்கள் எல்லாமே பட்டியல் சமூகம். எம்பிசிக்கு ஒரு பட்டியல் இருக்கு, பிசிக்கு பட்டியல் இருக்கு, மைனாரிட்டிஸ்க்கு பட்டியல் இருக்கு. பட்டியல் ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் பட்டியல் இருக்கு. இது ஷெட்யூல் காஸ்ட் நீண்ட காலமா சொல்றதுனால நம்ம பட்டியல் சமூகம். பட்டியல் 108 சாதிங்கிற 108 சாதி பட்டியல் தமிழ்நாட்டில் இல்லையா? எம்பிசியில அவங்களுக்கு பட்டியல் இருக்குல்ல. பிசிக்கு பட்டியல் இருக்கு. என்னென்ன இந்த 108 சாதி அல்லாத பிசி சாதி எது பேக்வர்ட் கிளாஸஸ் பட்டியல் இருக்கு. ஆகவே பிசியும் பட்டியல் சமூகம் தான், எம்பிசியும் பட்டியல் சமூகம் தான், எல்லாமே பட்டியல் சமூகம் தான். அதனால்தான் நான் மாற்றி இன்னொரு சொல்லி சொல்கிறோம், அரசியல் சொல்லாக சொல்லுகிறோம். அது டெக்னிக்கல் டேர்ம், இது பொலிட்டிக்கல் டேர்ம். சமூக நீதி சமூகம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் டேர்ம். இது சமூக நீதி சமூகம். ஓபிசி சமூக நீதி சமூகம் தான், எஸ்சியும் சமூக நீதி சமூகம் தான், எஸ்டியும் சமூக நீதி சமூகம் தான். இது எல்லாவற்றுக்குமே பட்டியல் இருக்கு. இவங்க மட்டும்தான் பட்டியல் கிடையாது. அதனால நமக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை. எவங்க எப்படி விருப்பப்பட்டு கூப்பிடறான்னு கூப்பிட்டு போனா போறோம். நாம் சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள். ஜனநாயக சக்திகள் எந்த வட்டத்தில் இருந்தாலும் அக்ரஹாரத்தில் இருந்தாலும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பதில் தான் வெற்றி அடைந்திருக்கிறது. அடையாளம் காண்பதில் தான் வெற்றி அடைந்திருக்கிறது. அது சில பேர் ஊடுருவி வருவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற அச்சம் இருக்கலாம். ஆனால் நான் எப்போதும் அச்சப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. யாரையும் எந்த இடத்திலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். அரசியலிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி. செல்ஃப் கான்பிடன்ஸ் அது மாதிரியான ஒரு சேஃப்டி எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையை போல ஒரு பாதுகாப்பு அரண் என்பது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அச்சத்தை போல மிகப்பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது. சந்தேகப்படுவது, ஐயம், அச்சம் ரெண்டும். ஆகவே அரசியல் நம்பிக்கையானவர்களை நாம் அடையாளம் காண்பது, ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பது, சமூக நீதி சக்திகளை அடையாளம் காண்பது, அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு சனாதனத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பது. இதுல என்னன்னா, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் தான் மோடி, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் தான் அமித்ஷா. ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை வைத்து சமூக நீதிக்கு சமக்குழி கொண்டு வரார்கள். அவர்களுக்கு என்ன, பிரதமர் பதவி, உள்துறை அமைச்சர் பதவி. யாருக்கு ஒரு எம்ஓஎஸ் கொடுத்தா கூட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். பிரதமர் பதவி கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எனவே சமூக நீதிக்கு எதிரான சதி இந்தியா முழுவதும் பின்னப்பட்டு இருக்கிறது. முற்போக்கு இடதுசாரி சிந்தனைகள் பேசக்கூடியவர்களை, எழுதக்கூடியவர்களை அடையாளம் கண்டு பெகாசஸ் போன்ற உளவு மென்பொருள் மூலம் வேலை பார்த்து அவர்களை எல்லாம் குறிவைத்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கான அரசியலும் இங்கே மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்தியா முழுவதும் சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முன் முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்ளும் என்பதை என்னுடைய பிறந்த நாள் செய்தியாக இந்த மாபெரும் நிகழ்வின் ஊடாக நான் பதிவு செய்து நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து கவியரங்கத்தில் பங்கேற்ற கவிஞர் பெருமக்களுக்கும், ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட
தலைவர்கள் மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்தரங்கத்தில் இவ்வளவு நேரம் நல்லுறவை தாண்டி நம்மோடு காத்திருக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற மதிப்பா நாராயணன், வேளச்சேரி மணிகண்டன் ஆகிய தோழர்களுக்கும் இணையத்தின் ஊடாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றான நன்றியை தெரிவித்து அன்பு அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும் மனநிறைந்த நன்றியை தெரிவித்து சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமைக்காக களமாடுவோம் என்று பிறந்த நாள் செய்தியாக அறைகூடம் விடுத்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.